எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ஆக அந்த மனதை அடிப்படையாக கொண்டுதான் மருத்துவம் செய்ய வேணுங்கிறது ஒரு அலோபதி மருத்துவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த 99ஆம் பக்கம் 100ஆம் பக்கம் இதுல இந்த இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க தெரியாதவர்கள் அப்படிங்கறத உலகத்துல 100 பேர் இருக்காங்க. அப்ப இந்த ஏன்னா உணவு பழக்கம்ங்கிறது ஆள் மனத்துல பதிஞ்சது. ஆள் மனத்தில் பல வகையான பழக்கங்கள் இருக்கு. அந்த பழக்கத்தை அறியாமதான் இருக்காங்க. அதை அறியாதவர்கள் வெள்ளைக்காரர்கள். அதனாலதான் நோயை குணமாக்க முடியல. நீங்க ஒரு பக்கம் கட்டடத்தை இடிச்சுட்டே இருந்தா ஒரு பக்கம் இடிச்சுட்டே இருக்கிறீங்க, ஒரு பக்கம் கட்டிட்டே இருக்கிறீங்க. ஒரு பக்கம் இடிக்கிறீங்க, கட்டுறீங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு பக்கம் ஓட்டையை போடுறீங்க, ஒருத்தர் பஞ்சர். இது ஏன் புரிஞ்சுக்கல எல்லாருன்னா அதான் அதான் அந்த அந்த மனநிலையை இது எப்படியோ சித்தர்கள் புரிஞ்சிட்டாங்க. எப்படி சித்தர்கள் புரிந்து அஞ்சா பிரிக்கிறாங்க. நல்ல வேலை சித்தர்கள் மட்டும் நம்ம நாட்டுல இல்ல அப்படின்னா அப்புறம் வெள்ளைக்காரன் நம்ம சொல்றதுதான் சட்டம். இப்ப நம்ம அவனை எதிர்த்து பேசுறான், வெள்ளைக்காரன் எதிர்த்துதான். வெள்ளைக்காரனுடைய கல்வி தப்புன்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன். அவனுடைய அறிவியல் தப்பு, அவனுடைய எல்லாமே தப்பு. அவன்றது ஒன்னே ஒண்ணு, இந்த செல்போன் மட்டும்தான் நம்ம ஏத்துக்கிறோம். இது ஒண்ணுதான் நமக்கு ஆபரேஷன் பண்ணி ஏதோ குணப்படுத்துறாங்க, அவ்வளவுதானே கொட்ட வைக்கிறாங்க. அதுமே தற்காலிக தீர்வே தவிர, ஏன்னா திருப்பி அவன் உணவு பழக்கத்தில் தான் இருப்பான். உணவு பழக்கத்தினால் கெட்டு போன ஒரு பொருளை வெட்டி எடுத்துடலாம், மீண்டும் அதே உணவு பழக்கத்தில் இருக்க போறீங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, அர்னால்ட் எக்ரெட், ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் எக்ரெட் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது இந்த அலைக்ரான் மாதம் ஒண்ணு நான் 2 வருஷமா பேசியிருந்தேன். அது உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன், பாத்தீங்களா இல்லையா? அவர் பேரு திருமாறன் நினைக்கிறேன். திருமாறன் நல்ல பையன். ஆனா நல்ல மகாவிஷ்ணு அவர் வீடியோ எல்லாமே பாப்பணுங்க. திருமாறனுடைய அண்ணா வேணும். ஒரு 2 பேரும் உறவினர்களா? ஆமாமாங்க, அண்ணன் தம்பி தான். சரி, அது அப்படியே இருக்கட்டும். பொறுமையா கேட்டாப்புல நான் சொன்னேன், இது பரிணாம அறிவியல். பொறுமை நான் சொன்னேன், இது அறிவியலா கரெக்டா எந்த இதுவும் இல்லாம கசகசன்னு இல்லாம அறிவியலா மட்டும் பேசியாச்சு. அதே மாதிரி எம்இ விலாக்னு ஒன்று இருக்கு, அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்தது எம்இ விலாக்னு ஒண்ணு. அதுலயே ஆனா இந்த அளவுக்கு இது கிட்டத்தட்ட கூடயே இருந்த, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுசு இந்த பையன் கூட இருந்தேன். ஒரு நாள் அவங்ககிட்டயே போயிட்டேன். நான் ஒரு நாள் முழுமையா அவன்கிட்ட இருந்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் அவனோடய இருந்தேன். 24 மணி நேரம் அவனோடதான் இருந்தேன். காலையில நேரத்துல ஒரு போனேன். அப்புறம் காலையில் நேரத்துல என்னமோ போனேன், ஒரு 10 மணிக்கு என்னமோ அவங்ககிட்ட போனேன். அவனே என்னை கூட்டிட்டு போனான். திருவேற்காடுல இருந்து கார் அனுப்பிச்சிருந்தான். அப்புறம் போனேன். அப்புறம் அவங்ககிட்ட போய் சேர்ந்தேன். அப்புறம் ஒரு இயற்கையான சூழல். அந்த பையன் ஒரு நாள் நாங்க பல்லடத்துல நேர்ல ஒரு நாள் பாத்துருக்கேன். நானு இங்க என்னமோ ஒரு சோழிய வந்துட்டுங்க பாத்துருக்கேன், பேசுறேன். ஆமா, அந்த 24 மணி நேரம் இருக்கும் பொழுதுதான் அவன் எடுத்தான். அப்புறம் நான் சொன்னேன், இது ஒரு அதிசயமே இது கிடையாது. இது உணவு பழக்கத்தை குறைத்து கொள்ளுகின்ற பொழுது அவர் தனிப்பட்ட முறையிலையும் பேசியிருக்காரு. அதனாலதான் கரெக்டா கேள்வி கேட்டேன். ஆனா ஒண்ணு பத்தாதுங்க, அதெல்லாம் இது ஆராய்ச்சி அடிப்படையில் இதுல பத்தாதுங்க. அதெல்லாம் ஆழ் மனத்தில் இருக்கிற உணவு பழக்கத்தை மாத்துறதுங்கிறது அங்க யாருக்கு? இப்ப ஆழ்மன தியானம், ஆழ்மன பயிற்சி என்னென்னமோ சொல்றாங்களே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆழ் மனதில் இருக்கிற அந்த காமம், குரோதம், மிளகு இதெல்லாம் எடுக்காம நீ என்ன பண்ண போற? ஆழ் மனத்துல உணவு பழக்கத்தையே எடுக்காதவன் ஆரோக்கியத்தை எப்படி தர போற? இவெல்லாம் மாட்டிக்கிறாங்க, இவங்கெல்லாம் மாட்டிக்குவாங்க. பெயரளவில் பேச்சளவில் வேணா ஆகுங்க பயன்படுங்க, மற்றபடி மேல்நிலைக்கு உதவாது. சாதாரண உணவு பழக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய அத்தனை ஆளுகளும் சாதாரண உணவு பழக்கம் இருக்கிறவங்க தான். எல்லாம் வாய முடிட்டு வெளி எல்லாரும் எல்லாம் தொண்டை வரைக்கும் செலியுங்க எல்லாத்துக்கும். அப்புறம் எப்படி நீங்க திருப்பி பாருங்க, 2 காணொலி பண்ணியிருக்கேன். யூடியூப்லயும் தனியா விவாதம் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க
எடுத்து போட்டதும் இருக்கும், ரெக்கார்ட் பண்ணி போட்டதும் இருக்கு, நேரடியா யூடியூப்ல அதை யூடியூப்ல ஆன் பண்ணிட்டு நேரடியா பேசுறது. அது கிட்டத்தட்ட யூடியூப்ல எந்த எடிட்டும் இல்லாம அப்படியே பதிவாயிட்டே போயிட்டு எல்லாருக்கும் பாக்குற மாதிரி. அது ரெண்டு பண்ணாங்க, நல்லா பண்ண பையன். நான் சொன்னேன் அறிவியலா தான், அறிவியலா, ஆனா இருந்தாலும் சில கேள்விகள் கேட்டாப்புல. நான் சொன்னேன் பரிணாம அறிவியல் அடிப்படையில் தான். இப்ப திருப்பி திருப்பி பாருங்க, போட்டு வாங்குன்னு வாங்கியிருப்பேன் எல்லாத்தையும். ஆமாங்க. அதை இன்னைக்கு பார்த்து நான் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது வந்துச்சு, அதில் எடுத்து போட்டு விட்டு நான் பார்க்கட்டு அப்படின்னு. அது ஆனா அது ஆள் மனத்தில் இருக்கிறவங்க என் மேல கோவப்படுவாங்க. ஆள் மனத்தில் இப்ப எனக்கு மட்டும் நான் பிறக்கிறப்ப நான் வானத்துல இருந்து பிறந்தேனா இல்ல. நானும் இந்த சாதாரண உணவு பழக்கத்தில் இருக்கிறவங்க குடும்பத்துல நான் மேல வர்றேன். ஆமாங்க. அது அப்படித்தான் பார்க்கணும் அவங்க. அதாவது இவங்க ஆராய்ச்சி பண்ணி கூடயே இருந்து என்ன சொல்றான்னு என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், வெங்கடேஷ் என்ன சொல்றாரு, இந்த புத்தகம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி யோகிகள் சொல்றதுதான் கேட்கணும். சரிங்க. சும்மா இவங்களாம் வேலை கேட்காதுங்க. இவங்களாம் ஒண்ணு கிட்ட வர முடியும். இப்ப யோகானந்தர் கிட்ட யாரும் வரவே முடியாது. வள்ளலாரை பத்தி பேசுறீங்க இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ம். இவர் நேரா போய் உணவு இல்லாத வாழுகின்ற உணவு பழக்கத்தை, இந்த உணவு இல்லாத வாழ்றதுங்கிற ஒண்ணுமே இல்லைங்க. உணவு பழக்கத்தை விட்டவர்கள் என்னது விட்டுறவங்க விட்டவங்க. ம். அவ்வளவுதான். இதுல என்ன பெருசா, இது என்னமோ பெருசா என்னமோ உணவு இல்லாம இருக்கான், 10 வருஷமா இருக்கான், அட போய் ஐயோ பீடி குடிக்க உணவு பையனுங்க 1000 வருஷத்துக்கு கூட என்ன உணவு பழக்கம் இருந்திருக்கும். அவன் பசிங்கிற உணர்வு என்பது பல கோடியாண்டா இருக்குது. எத்தனை கோடி? பல கோடி ஆண்டு. சரிங்க. எப்ப புழு தோன்றுச்சோ அப்பதான் சாப்பிடுது. மண்புழு பூமியை குடைஞ்சு மண்ணை சாப்பிட்டு அதை எலித்தலு, அதுதான் நல்ல உரமா மாறுது. உலகத்தின் முதல் உழவனே நண்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா மண்புழு தான். அவன் தான் மண்ணவே சாப்பிட்டுறான். மண்ணவே சாப்பிட்டு உரமா மாத்துறான். நைட்ரஜன் உயிர் சத்து நிறைய இருக்கும். மண்புழு எந்த பூமியில மண்புழு நிறைய இருக்கோ அந்த பூமி நல்லா விளையுங்கிறது கருத்து இருக்கட்டும். இன்னைக்கு அவனை கொள்ளுவது, அவனையே கொண்டாச்சு. மண்புழுங்கிறது எங்கேயும் கிடையாது. மண்புழுங்கிறது கொண்டாச்சு. சரியா? சரி, இப்ப நான் முடிச்சுக்கிறேன், ஒரு 5 நிமிஷம். சரி, இவர் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் அர்னால்ட் எக்ரட், நீங்கள் அப்படி உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறப்ப என்ன சாப்பிடலான்னு கேட்கிறாரு. அதுல அடங்கொக்கமா கைவிடுற எறும்பு, அது ரொம்ப நாள அது கலப்பா மாட்டில மாத்துங்க, எறும்பு உள்ள குளிர்ச்சியா இருக்கிற எறும்பு உள்ள பூந்துருக்கு. அடங்கொக்கமாக்கா. சரி சரி. பாருங்க, ரூல்ஸ் டூரிங் த ஃபாஸ்ட், அதாவது ரூல்ஸே ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் தெரியுமா அப்படிங்கிறாரு. அதாவது இந்த மாதிரி தூய்மை சேர்ப்ப ரூல்ஸ், அப்புறம் தூய்மை சேர்றப்ப என்ன சாப்பிடலாம்னு ரெண்டையுமே எழுதியிருக்காரு. அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அதுதான் நான் இவர் சொல்றத நம்ம எளிமையா பேசிச்சு, இருந்தாலும் சொல்றேன். தி ஃபேண்டாஸ்டிக் உண்மையான சிறப்பு என்ன தெரியுமா? ஃபாஸ்டிங் இன்டசிஸ்ட் ட்ரிங்க் ஒன்லி வாட்டர், நீரை மட்டும்தான் அருந்தணும்னு சொல்றாரு அவர். இல்ல அடுத்தது அப்படின்னா தான் எழுபத்தாரு. அப்படித்தான், ஒன்லி வாட்டர். He thinks it's best to avoid any trace of food whatsoever. என்ன இருந்தாலும் சரியே தண்ணீர் தான் அப்படிங்கிறார். தண்ணீர் அருந்தித்தான். அப்ப இங்க வள்ளுவர் சொன்னது அருந்தியது அற்றது, எவ்வளோ பெரிய ஆண்டுக்கு முன்னாடி சொல்றாரு. அப்ப எப்படி ஒத்து போகுது பாருங்க. அப்ப இதைத்தான் வெங்கடேசன் கனெக்ட் பண்ற. அந்த வெங்கடேசன் என்ன பண்றாருன்னா, இவர் சொல்றது நல்லா உள்வாங்கிட்டு இந்த அருந்தியது அற்றது என்பது இவர்கிட்ட இருந்தது இந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறார். ஓ, அதனாலதான் வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்காரு, அருந்தியது அற்றது போற்றுவினேன். அப்ப அருந்துவதும் பின் அற்று போவதும் தண்ணீரை மட்டும்தான் குறிக்கும் என்பதை இதிலிருந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப எனக்கு ஆசிரியர் என்று சொன்னால், எனக்கு முதல் ஆசிரியர் முதல் குரு என்று சொன்னால் எனக்கு அர்னால்ட் எக்ரட் தான் என்பதை வெங்கடேசன் தெளிவா சொல்றாரு. இப்ப வெங்கடேசன் தான் அந்த இறுதியா பண்றாரு. சொல்றாரு, அப்ப இல்லாட லைட் லெமனாடு, நாம சொல்றோம் பார்த்தீங்களா, லெமனாடுன்னு வெறும் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு கொஞ்சோன்னு தேனுவோ அல்ல சர்க்கரையோ போட்டு சாப்பிடுறது. இதுதான் அவர் சொல்லக்கூடிய குறைந்தபட்ச உணவு. அதுலயே எல்லாமே போயிடும். அப்ப உணவு பழக்க, அப்ப மனம் எங்கே வருது? மனம் அப்ப இதுக்கு மனம் பழக்கப்படணும். இந்த ஆள் மனதில் இருக்கிற உணவு பழக்கத்தை புட்டிக்கு எரிஞ்சிட்டு இந்த மாதிரி மேன்மக்கள் சொல்றதை கேட்கணும். உடம்ப காப்பாத்துறதுன்னு அவங்க வேலை. நீ அதை விட்டு போட்டு
இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு வெறுப்பு பேசினேன்னு என்ன உடம்பே எனக்கு பொழப்பில்லையாமே ஆராய்ச்சி தன் உடம்பே அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. அஹ் நமக்கு தீய வழி எதுக்கு சொல்லணும்? ஆமாங்க. அதை இந்த சாரை யோசிக்கிறதே இல்லைங்க. இந்த சாராயம் யோசிக்கிறதே குடிக்க இல்லைங்க. சாராயம் குடிக்க சொல்றோமா, இல்ல கஞ்சா குடிக்க சொல்றோமா, இல்ல பிரியாணி திங்க சொல்றோமா? டேய், உடம்ப சுத்தம் பண்றதுக்கு என்ன எளிய வழி அதை கண்டுபிடிச்சு அவங்க சொல்றாங்க. நம்மள ஆமாங்க. பைத்தியக்காரன்னு சொன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்ப யார் பைத்தியக்காரன்? இவன் ஆள் மனதில் இவங்க அந்த நம்பிக்கை இருக்கிற நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றான். ம், ம். ஆகையினாலதான் உணவு பழக்கத்தில் இருக்கவங்க கூட தொடர்பை துண்டிச்சுக்கணும் முதல்ல. என்னது? சரிங்க, சரிங்க. இப்ப புரியுதா? ஆமாங்க. பெரும்பாலும் நான் திருமண வீட்டுக்கு 100 விழுக்காடு போறதே இல்லை. திருமண வீட்டுக்கு சரிங்க. போறதே இல்லைங்க. அது மட்டும் இல்ல, எங்க நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த உணவு பழக்கம் இருக்கிற இடத்துக்கு நான் போறதே இல்லை. அதுதான் என்னோட முடிவு. உணவு பழக்கம் இருக்கா, அங்க போகணும்னு அவசியம் இல்லை. போனேன்னா அதைத்தான் சொல்லுவாங்க. சாப்பிட சொல்லுவாங்க. இது என்ன வேண்டாங்க. இது? ஆமா. அதனால அந்த அந்த உணவு பழக்கம் எதற்கு? அந்த உணவு பழக்கம்னா தெரியலையே. உணவு பழக்கம் எதற்காக? அந்த உணவு பழக்கம் எதை நோக்கி, என்ன நோக்கத்திற்காக அந்த உணவு பழக்கத்தை நீ காட்டுகிறாய்? சரி, அப்படி நான் உணவு பழக்கம்னா எளிமையான உணவு பழக்கமா? அதுவும் கிடையாது. போட்டேன், அங்க போட்டீங்கன்னா உன்னுடைய கௌரவத்தை பூரா அதுல காட்டுற. இது அடிப்படையே தவறு. ஆமாங்க. மனிதனுக்கு தேவை கைப்பிடிங்கிறான், கைப்பிடி ம். அப்படிங்கிறான், அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆமாங்க. சிறிதளவு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க, மருந்தளவுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க, விருந்தளவுங்கிறாங்க. அப்ப விருந்துனா கூட இவ்வளவுதான். அதுதானுங்க. சரிங்க. அதெல்லாம் தெரியாம அப்புறம் ஊதாரிகள் மாறித்தான். சரிங்க. அது வியாபாரத்தன்மை கொண்டாந்து பூட்டுல காட்டுறது. இது இந்த மனிதனுடைய ஆழ் மனதில் இருக்கிற விபச்சார எண்ணங்கள். அதாவது உடம்பை கெடுத்துக் கொள்ளக்கூடிய, உடம்பை, மனதை, ஆன்மாவை எப்படி வேணா வச்சுக்க, இதெல்லாம் கெடுக்கக்கூடிய எந்த செயலுமே விபச்சாரம் தான். அதாவது ஒழுக்கம் இல்லாததுன்னு அர்த்தம். ஏன்னா நாம அங்கிருந்தால வந்திருக்கிறோம். ஆமாங்க. நாமளும் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஆசிரியர்கிட்ட போகல. எந்த ஆசிரியர்கிட்ட போகல? சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர்கிட்ட போகாம நாம என்ன பண்ணிருக்கிறோம்? இந்த இயற்கை உணவு, இந்த லோட்டான் இவங்கிட்ட போய் சிக்கிட்டோம். நான் சிக்கலைங்க. நான் எவகிட்டையும் சிக்கினது கிடையாது. எனக்கு ம். இயற்கையாகவே நான் யாரையும் நம்பாதவன். சரிங்க. வியாபாரத்துல வியாபாரம் என்பது வேற என்ன? ஷேர் மார்க்கெட் நிறைய பணம் விட்டுருக்கிறேன். அப்புறம் அந்த அந்த நிறைய ஊழல் பண்ற மாதிரி எல்லாரும் விட்ட மாதிரி நானும் விட்டுருக்கேன். அது வேற. அது ஷேர் மார்க்கெட்ல அப்புறம் இந்த என்னது ஃபாரஸ்ட் ட்ரேடு, அப்புறம் இந்த என்னென்னமோ சொல்றா இமுக்கொடி போகல. அப்புறம் ஃபாரஸ்ட் ஷேர் மார்க்கெட் நிறைய விட்டுருக்கேன். அது விட்டு அதே மாதிரி சம்பாரிச்சு எடுத்தே சேதலாம். அது எப்படியோ போயிட்டு போகுது. ஆனால் நல்ல வேலை இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுல வெங்கடேசன் தான் ஃபைனலா. ஏன்னா நானே உணவு பழக்கத்தை மாத்தனங்காட்டி எவன் மேல நம்பிக்கை இல்லை. நல்ல வேலை நானே உணவு பழக்கத்தை மாத்தனங்க. இப்ப இல்ல, 32 வருஷம் கூட உணவு பழக்கத்தை மாத்திட்டேன். நாம சரிங்க. இந்த சமையல் கட்டுல இருந்து விடுதலை அடையணும். பெண்கள் இப்படி இருக்காங்களே, பெண்கள் எதுக்கு இப்போ பெண்கள் எதுக்கு நம்ம கூட வர்றாங்க அப்படின்னா, இனப்பெருக்கம் செய்வதற்கும் நல்ல குழந்தைகளை பெறுவதற்கும் தான் அடிப்படை. இனப்பெருக்கம் தான். சரிங்க. அதுல நல்ல சரிங்க. குழந்தைகள் வேணும். இது ரெண்டு நமக்கு புரியுது. கொஞ்சம் சரிங்க. அந்த சிந்தனை இருந்த பெரியாரேச சிந்தனை, அப்புறம் திருவள்ளுவர் சிந்தனை சிறுசுல இருந்து எனக்கு பள்ளிக்கூடத்துல வெளியே கத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் படிச்சது. அப்புறம் அந்த பழங்களுக்கு மாறின உடனேயே அப்ப எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு. ஓ, எவனும் லாய்க்கலடா அப்படின்னு. அப்ப நல்ல வேளை நான் பழங்களுக்கு மாறணுங்காட்டி எவன் சொல்றதை நம்பல. நமக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு. நம்ம எளிய வாழ்க்கை. அதுக்கப்புறம் தான் பேரிச்சம்பழம், கடலை மிட்டாய், பேரிச்சம்பழம் வேர்க்கலை வச்சு அதுக்கப்புறம் இந்த பழங்கள் ஈரச்சத்து உள்ள பழங்கள் தேடிட்டு இருக்க முடியாது. ஈரச்சத்து உள்ள பழங்கள் தேடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லித்தான் அப்புறம் தான் நானே என்ன பண்ண, ஓ அப்ப கேட்டேன். அப்ப பக்கத்தால இயற்கை மருத்துவத்தை கேட்டேன். ஏங்க அதை சாப்பிடலாமே, பேரிச்சம்பழமும் வேர்க்கலையும் சாப்பிட்டாவே நல்ல ஜம்முன்னு இருக்குமே அப்படின்னாங்க. அப்ப அப்படியே பிடிச்சிட்டேன். அப்படி தேடிட்டே இருக்கும் பொழுதுதான் அப்ப அந்த நம்பிக்கை வந்தாங்க. இப்ப நான் அப்ப ஆரோக்கியம் கெடல. தண்ணீரும் ஓரளவுக்கு தான் குடிச்சிட்டேன், தவிர பெருசெல்லாம் இல்லை. அந்த தண்ணீர் நமக்கு இப்படி பசிக்கிறப்ப தண்ணீர் குடிக்கணும், தண்ணீரை வைத்து சுத்தப்படுத்தணும் அறிவே எனக்கு கிடையாது. சரிங்க. வெங்கடேசன் சந்திக்காத வரைக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ அவர் பசித்தாகத்தை கட்டுப்படுத்த சொல்றாரு, உணவு வெளியிருந்து எனர்ஜி வருது அப்படிங்கிறது சரியா போச்சு. அப்பதான் இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் நேரடியாக பேசி டக்குன்னு அடுத்த
அடுத்த 2 3 நாள்லயே இது ரொம்ப சொன்ன இதெல்லாம் ஒரே ஒண்ணுமே கிடையாதுங்க. உணவு பழக்கத்தை நீங்க இப்போ ஒரு உணவு பழக்கம் சாப்பிடும் உணவு பழக்கத்தை பின்பற்றுகின்ற கூட அதுல இருக்கிற அதிகப்படியான உப்பு நீர் தான் எல்லா பக்கம் படிஞ்சிருக்கு. அது வந்து உறிஞ்சறது வந்து தடை செய்து ஸ்பான்சில குப்பை இருந்து எப்படி உறிஞ்சாது இல்லையா, அந்த மாதிரி உங்க உடம்பு உரியுது. ஆனா இந்த சளி நீர் உப்பு நீர் தடை செஞ்சிருக்காட்டி அது இழுக்கிறது நின்னு போச்சு. அதை எடுத்துட்டோம்னா உள்ள டபக்குன்னு உள்ள அது அது எடுத்துட்டோம்னா உள்ள போயிருதுங்கிறாரு. எடுத்துட்டா உள்ள போயிருதுங்க. அப்ப ரெடியாத்தான் இருக்கு. பஞ்சு இன்னைக்கு பஞ்சை சுத்தம் பண்ண நம்ம உடம்பே பஞ்சு மாதிரி தான். சரிங்க சரி. வெளிய இருக்கிற வெப்பத்தை உறிஞ்சுது. வெளிய இருக்கிற வெப்பத்தை புரிஞ்சுதுங்க. அதுதான் உண்மை. சுடுதண்ணி தொட்டா சுடுதுன்னு தெரியுது இல்லையா, ஆமாங்க குளிர்ச்சி தொட்டா குளிர்ச்சின்னு தெரியுதா இல்லையா, இதெல்லாம் உறிஞ்சுங்கட்டு தான் தெரியுது. ஆமாங்க ஆமாங்க. அப்ப நுண்துளை இருக்கு நம்ம உடம்புல, நுண்துளை இருக்கு. இந்த சரிங்க. முடி இருக்கு இல்லையா, முடியில முடியிலையும் அஹ், முடிங்கிறது குழாய். உங்களை பார்த்தா முடின்னு நினைக்கிறீங்க, இதுக்கு பயங்கரமான குழாய். அது என்னது? சரிங்க. குழாய்கள். சரிங்க. சன்னமான குழாய்கள் அது. ஆச்சரியமா இருக்கும், பயங்கரமானது. இந்த மாதிரி 10 20 முடி சேர்த்துட்டீங்கன்னா அக்கவே முடியாது. 10 15 முடியை சேர்த்து இழுத்து பாருங்க, செம்பு கம்பி மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி. நல்ல முடி கனமான முடியா இருந்ததுன்னா போட்டு இழுத்தீங்கன்னா 1 டன் 2 டன் வண்டிவே இழுக்கலாம். அவ்வளவு முடிக்கு அவ்வளவு ஃபைபர், இது பயங்கரமான ஸ்ட்ராங் ஃபைபர். நான் முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதாம்மா. நன்றி. சரிம்மா. அதனால கன்சிடர் பண்ணலாம். ஐ கன்சிடர் எ லைட் லெமனாட் வித் எ லிட்டில் ஹனி ஆர் பிரவுன் சுகர் ஆர் எ ஃப்ரூட் ஜூஸ் த பெஸ்ட். தண்ணி இல்லை அப்படின்னா எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து, அது பிரவுன் சுகர், சாதாரண நாட்டு சுகர், நாட்டு சர்க்கரை ஆர் பிரவுன் சுகர் ஆர் ஆறு லெமன், இதெல்லாம் வந்து பண்ணலாம். பட் இன் ஜெனரல் நாட் மோர் தேன் 2 or 3 quarts ஆஃப் டே தி லெஸ் யூ ட்ரிங்க். அது 2 தடவை 3 தடவை போதுங்கிறாரு. சரிங்க. போதுங்க. அவ்வளவுதாங்கிறாரு. ஒன்னா தண்ணி, இல்லைன்னா லெமன் ஜூஸ், இந்த மாதிரி 2 தடவை 3 தடவை போதும், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்றாரு. At as a charge, vegetable juice made from cooked, பாருங்க, starch less vegetable is very good during a longer fast. நீண்ட காலம் பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க நீண்ட காலம் பட்டினி போட நினைச்சிட்டீங்கன்னா நல்ல குக்குடு வெஜிடபிள் சாப்பிட்டுட்டு நீண்ட காலம் பட்டினி போடுங்க அப்படிங்கிற ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இதை விட என்ன சொல்ல முடியும்? நம்ம குக்குடு வெஜிடபிள். அப்ப உங்களுக்கு தான் பிரச்சனையே இல்லையே, ஏதோ ஒரு காயை வேப் சாப்பிட்டு நீண்ட படிப்பு போயிட்டே போகலாம். போக 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 அப்ப என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப நம்ம நீண்ட காலம் இதை பயிற்சி பண்ணிட்டே போக 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 என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உணவு மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிரு. அப்புறம் அந்த எண்ணமும், இப்ப நீங்க கிட்டத்தட்ட 1.5 மாசம் பண்ணும் பொழுது உணவு மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு இல்ல? போயிடுச்சுங்க. அது வேலை தேவைக்கு சும்மா ஒரு ருசிக்கு சாப்பிட்டு பாக்குறதானுங்க. ஆனா முடியும் உடம்பு இல்ல, இந்த உடம்பு மாறி விடுது. உடம்பு இந்த சுகமா இருக்கிறது எப்படி விட முடியும்னு நான் கேட்கறேன். எப்ப வேணாலும் படுத்துக்கலாம், எப்ப வேணாலும் படுத்து தூங்கலாம். இன்னைக்கு காலையில 2 தடவை தூங்கி பார்த்தேன். 5 மணிக்கு ஒரு தடவை தூங்கி பார்த்தேன். மறுபடியும் 3 மணிக்கு அமைதியா தூங்குறோம்னா அப்படியே அமைதியா இருக்கு. அப்ப எந்திரிச்சா சுறுசுறுப்பா இருக்கு. அந்த அந்த ஆனந்தம்லாம் நம்ம எப்பதான் உணர்றது? அதெல்லாம் வந்து உண்மையாலுமே இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அறிவியல் தான். அதெல்லாம் நம்ம எந்திரிச்சா எந்த வழியும் வரக்கூடாது, கொடூரமான பசி இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா? இதெல்லாம் இல்லாத ஒரு 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 மிதமான நிலைக்கு கொண்டு வர்றதே எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் இல்லையா? அதெல்லாம் அந்த உணர்வு மூலதான் தெரியுது. நான் நிறைவு செய்யறேன். அப்போது நான் ரொம்ப பேசிட்டேன். 20 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது. இந்த கடைசி இன்னொரு பாடம் எங்க, மறுபடியும் இந்த 100ஆம் பக்கத்தை ஒரு இருக்க படிச்சிருவோம். 100ஆம் பக்கத்துல 90ஆம் பக்கத்துல, ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை விரும்புகின்றவன் முதலில் அவன் பரிசுத்த நீரையும் காற்றையும் அவன் பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இது ஒரு பெரிய அதிசயமா அல்ல. யோகம் பல 1000 வருடங்களாக இருந்து வருகிறது. பல 1000 வருடங்களாக இருந்து வருகிறது. ஆச்சரியம் அல்ல. இது மனதுக்கும் உடலுக்கும் முழுமையான ஒரு பயிற்சி. உடலுக்கு பயிற்சி கொடுப்பதுடன் மட்டும் இல்லாமல் யோகம் சுய ஆராய்ச்சியை ஈடுபட செய்கிறது. இந்த சுய ஆராய்ச்சி நமக்கு வேணும், அதான் விடுதலை. இது இல்லாம போச்சே, இது தெரியாம போய் தான் நம்ம மாட்டிக்கிட்டோமே.
இயற்கை உணவுல போய் சிக்கிட்டோம். அடடடடா, அவங்க படுற பாடுங்க. அவங்க என்னமோ அறிவாளி மாதிரி நம்மளை போட்டு கொண்டு எடுத்துடுறானுங்க. அப்புறம் தான் தெரியுது எல்லாரும் மெண்டலுக்கு அரை மெண்டலுக்கு எல்லாம் வியாபாரத்துக்காக பண்றானுங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சுய யோகம் பண்றீங்களே. ஆராய்ச்சின்னா சுய ஆராய்ச்சி, தேக விசாரணை செய் எல்லாம் ஒட்டி வருதுங்க. ஆமா, இத தேக பண்ணா விசாரணை செய்யணும், என்ன நடக்குதுன்னு பாருன்னு அர்த்தம் தானுங்க. ஆமா, அது தெரியாம போய் இயற்கை உணவை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதுல சிக்கிட்டு திராட்சை பழம் சாப்பிடு, திராட்சை சாப்பிடு, அதை சாப்பிடு, இது அடங்கொக்க மக்க மீண்டும் நம்மள பிச்சைக்காரர் ஆக்கி விட்டானுங்க. எல்லாரும் நம்மள பரதேசி ஆக்கி விட்டானுங்க. திருப்பி பிச்சை எடுக்க வேண்டியது. திராட்சை பழத்துக்கும் கொய்யா பழத்துக்கும் பிச்சை எடுக்க வேண்டியது. அட கருமாந்திரம் முடிச்சவனுங்களே. ஏன் நல்ல வேலை நான் வெங்கடேசனுக்கு சேர்ந்தங்காட்டி தான் என்னை நான் இப்ப நான் வந்து என்னையவே விசாரணை பண்ணிக்கிறேன். அடங்க அப்பா நல்ல வேலை சிக்கிறோம்னா நம்மள வந்து நம்மள கோமாளியா அப்ப நாமளே ஆரோக்கியத்துல பிச்சைக்காரனா இருக்கும்போது அப்புறம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற அதை விட மோசமா இருப்பான்னு அர்த்தம். நமக்கே நாமளே பிச்சை எடுப்போம். திராட்சை பழத்துக்கும் திராட்சை பழத்துக்கும் எங்க போய் பிச்சை எடுக்கிற அது ஏகப்பட்ட கேள்வி வந்தது. எங்கடா திராட்சை பழத்துக்கும் முந்திரி பருப்பு திராட்சை இதுல எங்க போய் பிச்சை எடுக்கிறது, எங்க கிடைக்குது இதெல்லாம்? ஏன்னா நம்ம ஊருக்கு பின்னாடி புடக்கடல விளையுதா? சம்மந்தம் இல்லாத இடத்துல இருந்து திராட்சை வருது, சம்பத மரத்துல இருந்து ஆப்பிள் வருது. இதுல எங்க நாம நினைக்கிறது பூரா நினைச்சா திராட்சையும் ஆரஞ்சு ஆப்பிள் இதுல எங்க இருந்து வருது? நம்ம நாட்டுல கிடையாது. கத்திரிக்காய் புடலங்காய் நம்ம நாட்டுல கிடைக்குது. இது எங்க இது ஈஸி. இதோட இவன் சொல்றது பூரா திராட்சையும் ஆப்பிளும் சொன்னா ஆப்பிள் எங்க இருந்து வருது? அதை காஷ்மீர்ல இருந்து வருதுங்கிறான். திராட்சை எங்க இருந்து கரும எல்லாமே குழப்பமா இருக்குது. அப்புறம் தான் முடிவு பண்ணி இதெல்லாம் தப்பு முடிவு பண்ணித்தான் இறுக்கி பிடிச்சேன். நல்ல வேலை வெங்கடேசன் மட்டும் கிடைக்கலைன்னா நான் இன்னைக்கு மோசமா போயிருப்பேன் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அதாவது மீண்டும் நாளைக்கு இரவு காலையில பேசலாம். யோகம் பல 1000 வருடங்களாக இருந்து வருகிறது. உடலுக்கும் மனதுக்கும் கூடிய முழு ஆரோக்கியத்திற்கு இது ஒரு பரிபூரணமான மார்க்கமாக விளங்குகிறது. இதைத்தான் நம்ம வெளிநாடு போறவங்க, உள்நாட்டில் இருக்கிறவங்க, கல்லூரி மாணவர்கள் மாணவிகள், இங்கிருந்து வெளிநாடு போறவன், லண்டன் போறவன், அமெரிக்கா போறவன், ஐரோப்பா போறவங்க, இவங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு அல்லது அங்க போயிட்டு கூப்பிட்டாது தெரிஞ்சாங்கன்னா அவங்க தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா $5000 $10,000 பார்த்தேன், லிஸ்ட் எல்லாம் பார்த்தேன். எல்லாம் பயங்கர செலவாகக்கூடியது. சிக்கிட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. மொத்த சொத்தையும் நம்ம கொடுத்து வரணும். ஆரோக்கியம் என்பது எந்த நாட்டிலும் விற்கப்படுவதில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.